இந்த நாளில் கூட நாம் ஒரு தேவ மனிதன் வாழ்வில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த மனிதன் சற்று வித்தியாசமானவர். எல்லாரும் அழிந்த போது இவன் மட்டும் காக்கப்படுகிறான். மொத்த மனுக்குலமும் அழிந்தது. எல்லா ஜனங்களும் கெட்டு போன போது அவர்கள் நடுவே இந்த ஒரு மனிதன் காக்கப்பட்டவனாய் இருந்தான், பாதுகாக்கப்பட்டவனாய் இருந்தான். இந்த மனிதனுடைய வாழ்விலிருந்து சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுத் தருவாராக. அவர் நோவா. இன்றைய தினத்திலே நோவா காக்கப்பட்ட தேவ மனிதன் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. அன்பானவர்களே, ஆண்டவர் மனுக்குலத்தை சிருஷ்டித்தார். மனிதன் பெருகினான். மனிதன் பெருக பெருக அவனுடைய பாவங்களும் பெருகிக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பார்த்தார், எல்லா மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றங்களும் பாவமாய் இருந்தபடியால் மொத்த மனுக்குலத்தையும் அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தை. பாவம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அன்றைக்கு மனுக்குலம் கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் புறம்பாக போன போது தேவன் மொத்த மனுக்குலத்தையும் அழிக்க சித்தம் வைத்தார். பெருமழையினாலும் வெள்ளத்தினாலும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஜீவராசிகளையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் திட்டம் தேவனுடைய இருதயத்தில் உண்டானது. ஆனால் பாருங்கள், அப்படிப்பட்ட சகல ஜனங்களின் நடுவிலே ஒரு தேவ மனிதனும் அவனுடைய குடும்பமும் அவனால் ஒரு கூட்ட ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்தான் நோவா. இந்த கடைசி காலத்திலே இந்த சத்தியம் நமக்கு மிக தேவையான ஒன்று. ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். எப்படி பாவம் பெருகினதோ இன்றைய காலத்தில் பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதுபோல எப்படி நோவாவின் காலத்தில் நியாய தீர்ப்பு வந்ததோ வெகு சீக்கிரத்தில் நியாய தீர்ப்பும் வரப்போகிறது. அப்படியானால் இந்த நோவா காக்கப்பட்டது போல நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டுமானால் இந்த நோவாவிடத்தில் விசேஷமாய் என்ன இருந்தது? இந்த நோவா பாதுகாப்பாய் இருப்பதற்கு எவ்வளவோ ஜனங்கள் இருந்தார்கள், எவ்வளவோ ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் நடுவே இந்த நோவாவும் அவன் குடும்பமும் மட்டும் தப்பித்தது, காப்பாற்றப்பட்டது. இதற்கு என்ன காரணம்? அவன் மட்டும் பாதுகாப்பா இருந்ததற்கு என்ன காரணம்? அதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோம் என்றால் இந்த கடைசி காலங்களில் வாழ்கிற நாமும் நமது குடும்பமும் கர்த்தரால் காக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இந்த மாநிலத்தில் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க போகிறேன். ஏன் நோவா காக்கப்பட்டவனாய், பாதுகாக்கப்பட்டவனாய், அந்த அழிவுக்கு தப்பித்தவனாய் இருந்தார்? முதல் காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் வேத வைத்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நோவா தப்பித்ததற்கு ஒரு காரணம், இந்த நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டதற்கு ஒரு காரணம், இவன் வாழ்வில் கர்த்தருடைய கண்களில் இவருக்கு ஒரு கிருபை இருந்தது. இந்த மாலை நேரத்தில் நான் தாழ்மையா அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், உங்க வாழ்வில் எது இருக்கிறதோ இல்லையோ, உங்க வாழ்வில் ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்வில் தேவ கிருபை இருக்குமானால் நீங்கள் விசேஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, எல்லா மனிதர்களும் அழிந்த போது நோவா மட்டும் தப்பித்தார். என்ன காரணம்? அவருக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை விசேஷமானது. அன்பானவர்களே, தேவன் தருகிற கிருபை மிகவும் நமக்கு தேவை. நாம் ஒவ்வொருவரும் கிருபையில் பெருக வேண்டும். தேவ கிருபையை உதாசீனப்படுத்தக் கூடாது. தேவ கிருபையை அசட்டை செய்யக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபை, நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கிருபை, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ கிருபை. இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த கிருபையை மட்டும் நாம் இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஏனென்றால் அந்த கிருபை உங்களையும் என்னையும் காக்கும். ஆண்டவருடைய கிருபை நம்ம
நம்மை பாதுகாக்கும். கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். மரியாதை பார்த்து தேவதூதன் சொன்னார், பயப்படாதே, நீ கிருபை பெற்றவர். அன்பானவர்களே, பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ பெண்மணிகள் இருந்தாலும் மரியாதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு ஆண்டவருடைய குமாரனை சுமக்கிற பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். காரணம், கிருபை அந்த மகளுக்கு இருந்தது. இந்த முழு உலகத்திலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாய், விசேஷமானவர்களாய், பாதுகாக்கப்பட்டவர்களாய், நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள், மனிதர்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்கள் மேலே ஒரு விசேஷித்த நன்மையும் ஆசீர்வாதம் வேண்டுமானால் உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்னா கிருபை ரொம்ப தேவை. கிருபை மிக மிக அவசியம். ஆண்டவர் காலைதோறும் நமக்கு கிருபை அளிக்கிறார். அதிகாலையில் அவர் சமூகத்தில் நமக்கு கிருபை உண்டு. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இயேசுவானவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த கிருபையிலே நாம் மென்மேலும் பெருக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு அதிகமா ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க கிருபை என்ன தாங்கட்டும் ஐயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை, நான் ஆசீர்வாதத்தோடு இருப்பது உங்களுடைய கிருபை, சுகத்தோடு இருப்பது உங்களுடைய கிருபை என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நான் தாழ்மையாய் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். உங்கள் ஆத்துமாவை காப்பார். எப்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் அழிவுக்கு காப்பாற்றினாரோ, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் எல்லாவித அழிவுக்கும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுவானவரே தேவ கிருபையில் பெருகியிருந்தார். இயேசுவானவரை குறித்து வசனம் சொல்கிறது, அவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீங்க விருத்தி அடைவீங்களா? தேவ கிருபையில, தேவ கிருபையில விருத்தி அடைவீங்களா? சிலர் பாருங்க, தேவ கிருபையில குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தேவ கிருபையை இழந்து கொண்டே இருப்பாங்க, தேவ கிருபையில அவங்க நிறைவா இருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த ஜெப நாட்கள்ல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தாராளமான கிருபைகளை கொடுப்பாராக. உங்கள் வாழ்வு கிருபையினால் நிரப்பப்படுவதாக. சம்பூர்ணமான கிருபையினால் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. அந்த கிருபை உங்களுக்கு இருக்குமானால் நோவா காப்பாற்றப்பட்டது போல இனி எவ்வித அழிவு வந்தாலும், இனி எவ்வித பொல்லாப்பு நேரிட்டாலும், இந்த உலகத்தின் கடைசி காலங்களில் எத்தனை தீங்குகளும் நாச மோசங்களும் இந்த உலகத்தில் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை நிச்சயம் காக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், மொத்த ஜனங்களும் சகல மனுக்குலமும் அழிந்தாலும் இந்த நோவா காப்பாற்றப்பட்டதற்கு இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம், நோவா அவ்வளவு பெரிய அழிவுக்கு தப்பித்தது, அவ்வளவு பெரிய தீங்குக்கு காப்பாற்றப்பட்டது ஏன் என்று கேட்டால் வேதம் மிக அழகாய் சொல்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாராம்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, நோவா அவ்வளவு பெரிய தீமைக்கு காப்பாற்றப்பட்டது ஏன் என்றால் அவன் வாழ்ந்த நாட்களிலே அவனோடு கூட வாழ்ந்த மற்றவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா. நீங்க ஏன் கேள்வி, இந்த பூமியில இருக்கிறவங்களுக்குள்ள நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? உங்களை என்னை குறித்து வேதம் இப்படி ஒரு சாட்சி சொல்லுமா? இந்த பூமியில இருக்கிறவர்களுக்குள்ளே உங்க பேரையோ என் பேரையோ சொல்லி என் மகன் என் மகள் நீதிமான் உத்தமன் என்று உங்களை குறித்து சொல்ல முடியுமா? அப்படி உங்களை குறித்து சொல்ல முடியுமானா நிச்சயம் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களிலே ஆண்டவர் அவங்களை அப்படி உருவாக்குவாராக.
தாழ்மையா சொல்றேன், உங்க குடும்பத்துல என் பிள்ளை நல்லவள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு, என் மகன் என் மகள் நல்லவள், நீதிமான், உத்தமமான காரியங்களை செய்கிற தேவ பிள்ளை என்று அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவாராக. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் நீங்க விரும்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நோவா சும்மா தப்பிக்கல. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனத்தொகையும் இப்போது இருக்கிற ஜனத்தொகையும் சற்றேறக்குரிய சரிசமமா இருந்திருக்க கூடும். இன்றைய உலகளாவிய ஜனத்தொகை 700 - 800 கோடி மக்கள். அன்றைக்கு நோவாவின் காலத்திலும் அவ்வளவு கோடி ஜனங்கள் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. காரணம், இன்றைக்கு 70 வயதில் 80 வயதில் மரித்து போகிறார்கள். அன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட மரணங்கள் இல்லை. பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆதி நாட்களிலே 100 வயதில் மரிக்கிறவர்கள் கூட கிடையாது. அநேகர் அதிகபட்சமாய் 969 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் உண்டு. இப்படி பல 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஜனங்கள் இருந்தபடியால் அன்றைய ஜனத்தொகையும் இப்போது இருக்கிற ஜனத்தொகைக்கு ஈடாய் கூட இருக்க வாய்ப்பு உள்ளது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஒரு 700 கோடி மக்கள் நடுவே இந்த ஒரு மனிதன் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த தேவ பிள்ளைகள் நாம், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நாம், கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகள் நாம், நம்மை குறித்து நாம் அப்படி சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பாஸ்டர் நான் நீதிமானா உத்தமனா நடக்க விரும்புறேன் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் சபைக்கு வர்றாங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள் வந்தாலும் என்ன போல நான் நீதியா உத்தமமா நான் நடக்கிறது போல யாரும் இருக்க முடியாது பாஸ்டர் என்று நம்ம சொல்ல முடியுமா? இந்த நம்மை குறித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை குறித்து இல்ல வேற ஒருவர் யாராவது ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு பாஸ்டர் சொல்ல முடியுமா, எங்க சபையே இவங்களை போல நீதிமான் உத்தமன் இல்லப்பா, அப்படி யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல உங்க குடும்பத்துக்குள்ள சிலர் சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல உங்க தெருவில் சிலர் பார்த்து ஐயோ இந்த ஊர்ல இவங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இல்லை அப்படின்னு உங்களை குறித்து சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா நோவாவை குறித்து கர்த்தர் அப்படிதான் பார்த்தார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா வாழ்ந்த போது யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் நடுவே இந்த நோவாவை மட்டும் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தார். படிக்கிற இடத்துல கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் பாவம் செய்யறது போலதான் நீங்க பாவம் செஞ்சா தீங்குக்கு நீங்க தப்ப முடியாது. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யற போல தப்பும் பாவம் நீங்க செஞ்சா தீங்குக்கு தப்ப முடியாது. வேலை ஸ்தலத்துல மற்றவர்கள் செய்வது போல நானும் இருந்தா நம்ம தீங்குக்கு தப்ப முடியாது. உலக மனிதர்கள் போல அவங்கள மாதிரி நம்மளும் வாழ்ந்து கொண்டு பாவங்களும் அசுத்தங்களும் பொல்லாப்புகளை செஞ்சுக்கிட்டு இயேசு நல்லவன் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தா தப்பித்துக் கொள்ள முடியாது. உலகம் போல நாமும் இருப்போம், ஆனால் தீங்குக்கு தப்புவது கூடாத காரியம். இந்த நோவாவை போல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்று இருப்போமானால் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இவன் ஒரு நீதிமான், இவன் ஒரு உத்தமன், அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நிச்சயம் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை எல்லாவித அழிவுகளுக்கும் எல்லாவித தீங்குகளுக்கும் எல்லாவித நாச மோசங்களுக்கும் உங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? என் கேள்வி அதுதான். மாஸ்டர், எங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு உள்ள என்ன மாதிரி ஒரு உண்மையான மகன் நானா தான் இருக்கணும் அப்படி நீங்க விரும்புறீங்க? ஒரு விருப்பம் இருக்கா? உங்க கல்லூரியில நீங்க அப்படி இருக்கணும் ஒரு விருப்பம் இருக்கா? சர்ச்சில் நீங்க அப்படி இருக்கிற விருப்பம் இருக்கா? எத்தனையோ பேர் வரட்டும், சர்ச்சில் 1000 பேர் கூட வரட்டும், நான் கரெக்டா இருக்கணும், நான் பெஸ்டா இருக்கணும், நான் உண்மையா இருக்கணும், நான் நல்லா ஜெபிக்கணும், நான் நல்லா ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? நீங்க வசிக்கிற தெருவுல எப்படினாலும் அவங்க இருக்கட்டும், நான் சரியா இருக்கணும், நான் ஆண்டவர் பார்வையில உண்மையா இருக்கணும், அப்படி ஒரு ஏக்கம் ஆசை இருக்கா? நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கட்டுமே, நான் நீதிமானா இருக்கணும். அன்பார்களே, நீங்க நீதிமானா இருந்தா உங்கள் நிமித்தம் பட்டணம் காக்கப்படும். அன்றைக்கு சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க தேவன் சித்தம் செய்த போது ஆபிரகாம் ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒருவேளை இங்க நீதிமான்கள் இருப்பார்களே. ஆண்டவர் சொல்கிறார், அங்க நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணம் காக்கப்படும். அன்றைக்கு அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் நீதிமான்கள் இல்லை அன்பானவர்களே.
இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த கடைசி காலத்தின் தீங்குக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தவறி இடறி உலக மனிதர்கள் போல் இருப்போம். ஆனால் தீங்குக்கு யார் தப்பித்துக் கொள்ளக்கூடும்? தீங்கிலிருந்து யார் காப்பாற்றப்படக்கூடும்? ஆனால் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறார். இங்க சிறு பிள்ளையா இருக்கலாம், இங்க பெரிய வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம். பரிசுத்தத்துக்கு வயது வித்தியாசமே இல்லை அன்பானவர்களே. நீதிக்கு வயது வித்தியாசமே இல்லை. நீங்கள் சிறு வயதா இருந்தாலும் 100 வயதானவர்களா இருந்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தமே, நீதி நீதியே, உண்மை உண்மையே. நீங்கள் உங்கள் வாழ்கிற ஜனத்தின் நடுவே நீதிமானும் உத்தமனுமாய் இந்த நோவா இருந்தது போல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை பேழையில் காப்பாற்றத்தக்கதாய், தீங்குக்கும் அழிவுக்கும் காப்பாற்றத்தக்கதாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புறீங்க? எல்லாம் கண்ணபடி கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நோவாவை போல அப்படி மாறணும் விரும்புறவங்க மட்டும் ஆண்டவரே, எங்க உலகத்துல எங்க ஸ்கூல்ல எத்தனையோ பேர் இருக்கட்டும், எங்க காலேஜ்ல எத்தனையோ பேர் இருக்கட்டும், எங்க வேலை ஸ்தலத்துல எத்தனையோ பேர் இருக்கட்டும், எங்க சர்ச்சில் எத்தனையோ பேர் இருக்கட்டும், இந்த ஊர்ல சென்னையில எத்தனையோ பேர் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, இந்த ஊர்ல எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கட்டும், ஆனா அவர்கள் நடுவே நாங்க நீர் விரும்புகிறபடி நீதிமானும் உத்தமனுமாய் வாழ எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நோவாவை விசேஷமாய் பார்த்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் விசேஷமாய் பார்ப்பார். தீங்கு உங்களை அணுகாது, சாபம் உங்களை அணுகாது, அழிவுக்கு காக்கப்படுவீர்கள், கண்ணிகளுக்கு நீங்கள் தப்புவீர்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் தப்புவிப்பார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், கர்த்தர் நோவாவை ஏன் காப்பாற்றினார்? முதல் காரியம் பார்த்தோம், இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது. இரண்டாவது காரியம் பார்த்தோம், இந்த நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மற்ற எல்லாருக்குள்ளும் இவன் நீதிமானாய் இருந்தான். இவன் தான் ஃபர்ஸ்ட், இவன் தான் பெஸ்ட். ஆதலால் இவனை எப்படி கர்த்தர் காப்பாற்றாம இருந்திருப்பார்? அதனால் கர்த்தர் காப்பாத்திட்டார். உதாரணமா தாழ்மை சொல்றேன், இப்போ ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு, ஒரு 2 பேர் ஏறுற போட்டு தான் இருக்கு. 1000 பேர் இருந்தா எந்த 2 பேரை கூட்டு போவாங்க? யோசிச்சு பாருங்க. யார் ரொம்ப முக்கியமானவங்களோ இந்த 1000 பேர்ல யார் ரொம்ப 1000 பேர்ல சிஎம் இருந்தா யாரை தான் முதல்ல கூட்டு போவாங்க? சிஎம் தான் கூட்டு போவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப முக்கியம், பெஸ்டா. அப்போ உங்களை என்னை இந்த 1000 பேர்ல கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும்னா அந்த 1000 பேருக்குள்ள நம்ம கர்த்தருக்கு முக்கியமானவங்களா இருக்கணும். நீதிமானாய் உத்தமனாய் எப்படி நோவா இருந்தாரோ அது போல நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமாக. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு அருமையான காரியம், இந்த நோவா தப்பித்ததின் காரணம் என்ன? வேதம் அழகாய் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். இந்த வார்த்தையை நான் சுருக்கமா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த நோவா தப்பித்ததின் ஒரு காரணம் தேவ எச்சரிப்பை பெற்று அவர் சொன்னபடி வேலையை கட்டினான். அன்பானவர்களே, இந்த நோவா தப்பித்ததுக்கு இவரிடத்துல கிருபை இருந்திருந்தாலும், இவன் நீதிமானா இருந்தாலும், ஆண்டவர் இவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். மகனே,
இந்த எல்லா ஜனங்களும் பாவமுள்ள ஜனங்கள் அழிய போகிறார்கள், இவர்களை நான் ஜலத்தினால் அழிக்க போகிறேன், ஆதலால் நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும், கொப்பை மரத்தினால் நீ ஒரு பேழையை செய்து நீயும் உன் குடும்பமும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இவன் வரப்போகிற பெருமலையை பார்க்கவில்லை. அழிவு வருமா வராதா என்று இவனுக்கு தெரியாது. ஆனாலும் காணாதவைகளை குறித்த ஒரு எச்சரிப்பை பெற்று இவன் விசுவாசத்தோடு வேலையை செய்ய ஆரம்பித்தான். அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இவன் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டவனாய், அவன் சுதாரித்துக் கொண்டவனாய், அந்த எச்சரிப்பினால் இவன் தெளிவு பெற்றவனாய், அந்த எச்சரிப்பிலிருந்து காப்பாற்றும்படி இவன் தனக்காக ஒரு வேலையை கர்த்தர் சொன்னபடி செய்தான். கரம் ஏற்றுராமே சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சத்தியம் மிக முக்கியமான ஒரு சத்தியம். நீங்களும் நானும் பரலோகத்தை பார்க்கவில்லை, நீங்களும் நானும் நரகத்தையும் பார்க்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா நித்திய அழிவையும் நித்திய ஜீவனையும் குறித்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், நித்திய ஆக்கினை குறித்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை குறித்த தேவ எச்சரிப்பின் செய்தியை கேட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நாம் நித்திய ஆக்கினைக்கு போகாதபடி தேவ எச்சரிப்பை பெற்றவர்களாய் நித்திய ஜீவனுக்கு செல்லும்படியான வேலையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒரு எச்சரிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் அந்த எச்சரிப்பு ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறீர்கள்? இன்னைக்கு பல நேரங்கள் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவர்களை எச்சரிக்கும் போது உதாசீனப்படுத்தி விடுவார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்த நோவா ஆண்டவர் எச்சரித்த போது கவனிக்கவில்லை என்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கேட்காமல், எங்க ஆண்டவரே மழை வர போகுது, 40 நாள் மழை பெய்யுமா, வெள்ளம் வருமா, வேலை கட்டினா மிதக்குமா, எத்தனை பேர் இவரை கிண்டல் செய்திருப்பார்கள், எத்தனை பேர் இவரை கேலி செய்திருப்பார்கள். அந்த எச்சரிப்பின் செய்தியை இவர் ஒரு அசால்ட் பண்ணியிருந்தார், ஒரு அசட்டை பண்ணுகிற மனிதனாய் இருந்தால் அன்றைக்கு மரித்த ஜனங்களோட கூட இந்த நோவாவும் ஒருவராய் இருந்திருப்பார். அன்றைக்கு மரித்து போன இல்லாமல் போன சகல ஜனங்களோடு கூட நோவாவும் மரித்து போயிருப்பார். ஆனால் மாறாக காணாதவைகளை குறித்த இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. தான் பெருமலையும் வெள்ளத்தையும் அழிவையும் பார்க்கவில்லை, ஆண்டவர் சொன்னபோது எச்சரிப்படைந்து இவன் கர்த்தர் சொன்னபடி வேலையை கட்ட ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. பெருமலை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, சகல அநீதிமான்கள் அக்கிரமக்காரர்கள் அழிந்து போனார்கள். எச்சரிப்பை பெற்ற நோவா காப்பாற்றப்பட்டான். கரம் ஏற்றுராமே சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது சுதாரித்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது சுதாரித்துக் கொள்ளுங்கள். அசாத பண்ணிடாதீங்க, அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது எங்க நடக்க போகுது? நீங்க நிறைய தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நரகத்தை குறித்த ஒரு பயம் இல்லை, நரகத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லை. ஐயோ தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா நான் நித்திய ஆக்கினைக்குள் போவேனே என்ற ஒரு நடுக்கம் இல்லை. வேதம் சொல்றது நோவா பய பக்தி உள்ளவனாயிருந்தான். அன்பானவர்களே, இந்த ஜெப நாட்கள் வந்திருக்க தேவ பிள்ளைகளை உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் போது அதுக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அழிவுக்கு தப்புவீர்கள், தீங்குக்கு தப்புவீர்கள், நாசங்களுக்கு மோசங்களுக்கு தப்புவீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இதை யோசித்து பாருங்க. ஒரு வாகனத்துல போகிறோம், அந்த ரோடு டேமேஜா இருக்குன்னு ஒருவர் மறித்து சொல்லுகிறார், ஐயா அந்த பக்கம் போகாதீங்க, ரோடு டேமேஜா இருக்கு, பள்ளமா இருக்கு, விழுந்துருவீங்க. அப்படி எச்சரிக்கும் போது அநேகர் செவி கொடுத்து திரும்பி போவர்கள் உண்டு. சிலர் என்ன நடப்பாங்கன்னா, நீ என்னையா சொல்றது, நீ சொல்றத நான் கேட்கணுமா, எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், நான் திறமைசாலி, என் வண்டியை நான் ஓட்டுற விதம் வித்தியாசம், என் வாழ்க்கை என் வண்டி, நான் பெட்ரோல் போடுறேன், நான் டீசல் போடுறேன், நான் ஓட்டுவேன் அப்படின்னு திமிரு பிடிச்சு ஓட்டுனா எங்கதான் போய் விழுவாங்க. ஆனால் அன்பானவர்களே, உங்களை என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த எச்சரிப்பு உங்களை காக்கிறதுக்காக, இந்த எச்சரிப்பு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, இந்த எச்சரிப்பு உங்களை தூக்கி விடுறதுக்காக, இந்த எச்சரிப்பு உங்களை பாதுகாக்கிறதுக்காக, இந்த எச்சரிப்பு நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக
இந்த எச்சரிப்பு உங்க மேல தேவன் கிருபையா இருந்ததால அன்பர்களே நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை கட்டினான். நண்பர்களே, இந்த கடைசி நாட்களில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய எச்சரிப்பு என்னன்னா, நம்ம ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்ம ரட்சிப்பை மட்டும் இழந்து போயிடக்கூடாது, நித்தியத்தை இழந்து போயிடக்கூடாது. ரொம்ப விழிப்போடு இருங்க. ரட்சிப்புல மட்டும் தவற விடாதபடி காத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்புல உறுதியா இருங்க. முடிவு வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். விழிப்போடு இருங்க. கடைசி காலத்தின் வஞ்சனைகள் தீவிரித்திருக்கும். விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் மறுநாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்ற வார்த்தையின்படி அநேக விசுவாச துரோகங்கள் நேரிடும். ஜெபிச்சவங்க, ஊழியம் செஞ்சவங்க எல்லாம் இடறி போகிற காலம், விசுவாசத்தை விட்டு வழி விலகுகிற காலம். நீங்க எச்சரிப்போடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, சத்தியத்துல உறுதியா இருங்க. ஒருவேளை நீங்க தவறும் போது, இடரும் போது ஆண்டவர் உங்களை உணர்த்துகிற எந்த காரியமோ கர்த்தர் உங்களை எச்சரித்தா தாழ்மையா செவி கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை உணர்த்தினா தாழ்மையா உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை தீங்குக்கு காப்பாற்றுவார், அழிவுக்கு காப்பாற்றுவார், நாச மோசங்களுக்கு காப்பாற்றுவார். உங்களை கர்த்தர் பேழையில் பத்திரமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். நோவாவை போல நீங்கள் காக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். நோவாவை போல நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 காரியம் ரொம்ப முக்கிய அன்பானவர்களே. நோவாவுக்கு கிருபை இருந்தது போல நாமும் கிருபையை பெற்றுக் கொள்ளுவோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது போல, இந்த வார்த்தையை உங்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனை காட்டிலும் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்ற வைராக்கியம் கொள்ளுங்க. அந்த வைராக்கியம் சபையில் அப்படிப்பட்ட வைராக்கியங்கள்லாம் இல்லை. சபையில தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியெல்லாம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தையும் விருப்பத்தையும் அப்படிப்பட்ட செய்திகளையும் இன்றைக்கு தேவ சபைகளுக்கு கர்த்தர் ஊற்றுவாராக. உங்களுக்கு தெரியுமா, அநேக அநீதிமான்கள் பொய்யான வழிகளுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், பொய்யான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நீதிமான்களும் உத்தமமாய் வாழ அழைக்கப்பட்டவர்களும் சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவதில்லை, தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுவதில்லை. தன் காலத்தில் இருந்தவனுக்குள்ளே நோவா நீதிமானா இருந்தார். உங்களை நான் அப்படி உற்சாகப்படுத்துறேன். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே உங்க பேர் முதன்மையா இருக்கட்டும். சொல்லுங்க, என் பேர் முதன்மையா இருக்கட்டும், என் பேர் முதன்மையா இருக்கட்டும். நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி எனக்கு நல்ல ஞாபகம் வருது. அவரு ஜோம் பண்ணுவாராம். ஒரு காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணுவாராம். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அது சொன்னாராம், ஏசப்பா இந்த உலகத்துல யாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் முதலாளா எந்திரிச்சு ஜோம் பண்ணேன். அப்பதானே ஏசப்பா நீங்க ஆசீர்வதிப்பீங்க அப்படி 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணாராம். அப்ப யார்ட்டாவது பேசும்போது நாங்கள் ஒரு 3:30 எந்திரிச்சிருவோம், 3:45 நான் ஜோம் பண்ணுவேன்னு கேட்டோன்னே இவருக்கு ஐயோ அடுத்த அலாரத்தை மாட்டிட்டாராம். சரி, என்னடா நமக்கு முன்னாடி ஒருத்தர் எந்திரிச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், அடுத்து 3:30 எந்திரிச்சு ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆள் வந்து நாங்க 3 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. என்னது 3 மணிக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரா, நானும் வந்துடுறேன், என்ன அவர் 3 மணிக்கு எந்திரிக்கிறாரா, 2:30 எந்திரிச்சு ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு வைராக்கி கொண்டாராம். அப்ப அவருக்கு தெரியல, நம்ம தூங்குற நேரம் அமெரிக்காலாம் பிடிச்சிருக்கிறான், அங்கேயும் சிலர் ஜோம் பண்றான், அந்த தெளிவுல இல்ல. ஆனா அந்த விருப்பம் வாஞ்ச யாருக்கு முந்தி நான் இருக்கணும், கர்த்தருடைய காரியத்துல அவரை என்ன முதன்மையா பார்க்கணும், அந்த வைராக்கியம் அந்த வாஞ்ச நமக்குள்ள இருக்கான். யாரும் ஜெபத்துக்கு போறப்ப நான் ஜெபத்துக்கு போயிருக்கணும், யார் ஊழிய செய்யணும் நான் ஊழிய செய்யணும், யார் உண்மையா இருக்கிறாங்களோ இல்லையோ. இன்னைக்கு சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா உலகத்துல யாரு ஆபாசம் உண்மையா இருக்கிறா, யாரு ஆபாசம் நல்லவங்க, இந்த ரசிக்கப்படாதவங்க சொல்லுவாங்க யாரு தான் குடிக்கல, யாரு தான் ஜெபத்துக்கு வரா. நீங்க ஜெபத்துக்கு வந்தா எல்லாரும் ஜெபத்துக்கு வருவாங்க. நம்ம உண்மையா இருந்தா எல்லாரும் உண்மையா இருப்பாங்க, நம்ம ஜெபம் பண்ணா எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம ஊழியம் பண்ணா எல்லாம் நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. அப்படி யாருதான் செய்வாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு நான் அதை செய்யணும், நான் அதை நிறைவேற்றணும். தன் காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தது போல நான் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார்.